அது ஒரு அழகான கிராமம். அந்த ஆலமரத்து அடியில தான் நம்ம பரமார்த்த குரு அந்த லெஜெண்டரி 5 சங்கங்களோட உட்கார்ந்துருக்காரு. குரு மெல்ல கண்ணை திறந்து, டேய் முட்டாள், மட்டி, மடையன், மூடன், பேதை, இங்க பாருங்கடா, இதுதான் ஜாதி குதிரையோட தர்பை முட்டைன்னு சொல்லவும் நம்ம பசங்க கண்ணு மெல்ல விரியுது பாரு. முட்டாள் மெல்ல கிட்ட போய், ஆஹா, முட்டை ஏன் சாமி ஆரஞ்சு கலர்ல இருக்கு நீ கேட்க, குரு அதுதாண்டா ஹைடெக் டிஜிட்டல் முட்டையோட மகிவை, பத்திரமா மடங்கூட்டி போங்கன்னு ஆர்டர் போடுறாரு. நம்ம பேதை பயந்துட்டே, ஐயோ நான் தொடமாட்டேன், முட்டை வலிக்கும்னு சொல்ல நம்ம மூடனும் பட்டியும் சேர்ந்து அது ஒரு வழியா தூக்குறாங்க. 2 பேரும் ஹுஸ் அப்சப்பான்னு மூச்சு வாங்கி டஸ்ட்ல நடக்கும்போது தெரியாம மடையன் காலு ஒரு கல்லுல தடுக்குதே பாரு. கையில இருந்து முட்டை ஸ்லிப் ஆகி ஜூப்புன்னு பள்ளத்துல உருண்டுச்சு பாருங்க ஒரு ஓட்டம். டே நில்லுடா நில்லுடான்னு எல்லாரும் பின்னாடியே ஓட அந்த முட்டை போய் ஒரு முள்ளு புதர்ல படார்னு மோதி நொறுங்குது. அப்ப பார்த்து அந்த புதருக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஒரு முயல் ஜட்டுன்னு வெளியே குதிச்சு ஒரு ஓட்டம் எடுக்க நம்ம பசங்க, ஆஹா, முட்டை உடைஞ்ச உடனே குட்டி குதிரை வெளியே வந்துருச்சு, பாருங்க எவ்வளோ வேகமா ஓடுதுன்னு சத்தம் போட்டு அதையும் துரத்துறாங்க. கடைசியில நல்லா களைச்சு போய் குரு கிட்ட வந்து, சாமி முட்டை உடைஞ்சு குட்டி காட்டுக்குள்ள ஓடிருச்சு நால நம்ம குரு பெரிய மேதாவி மாதிரி கண்ணாடியை தொடச்சிட்டு சொல்றாரு, விடுடா, இப்ப குட்டியா இருக்கும்போதே இப்படி ஜெட் வேகத்துல ஓடுதுன்னா அது வளர்ந்த அப்புறம் நம்ம மேல ஏறுனா நம்மளை எங்க கூட்டி போய் தள்ளி இருக்குமோ, எல்லாம் நன்மைக்கு. கடைசியில அந்த சூரியன் மறையிற நேரத்துல எல்லாரும் திரும்ப போகும்போது அந்த முயல் தான், ஐயையோ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம்னு ரொம்ப சந்தோஷமா ஓடி இருக்கும்.